அரசவையை வந்து ஏற்கக்கூடிய விழா வந்து என்னன்னா, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தும், இறுதியில வந்து தேசிய கீதம் தான். இதுதான் சட்டமன்றத்திலே நமக்கு குறிப்பு, அவை குறிப்பிலே இருக்கிறது. இதனால்தான் RN ரவி அவர்கள் கடந்த காலங்கள்ல தேசிய கீதத்தை ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு சொல்லும் போதே நம்ம எதிர்த்தோம். தேசிய கீதம் நம்ம படிப்போம், ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து தான் என்று சொன்னோமா இல்லையா? இது அசலுக்கே மோசமாகிற மாதிரி இப்ப தேசிய கீதம் 2வது படிக்கப்பட்டு 3வது தமிழ் தாய் வாழ்த்து. நேரடியாக சொல்றாங்க, இந்தியை ஆதரிச்சு பேசுறாங்க, இந்தி உலகம் முழுக்க தெரிஞ்சவன்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி நேற்று வரைக்கும் கூட வந்து அமைச்சர் பட்டியல் இல்லை, இன்று காலையில் அவர் வந்து அறிவிக்கப்படுகிறாங்கிறத சந்தேகமா இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருகிறது. 20க்கு மேற்பட்ட தற்போதைய எம்எல்ஏக்கள் பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாக தொடர்பில் உள்ளவர்கள் இருந்தவர்கள். ABVP-ல ட்ரைனிங் பண்ணவங்க இருக்கிறாங்க. RSS சித்தாந்தனுடைய சகோதர கொள்கையுடையவர்களும் இருக்கிறார்கள். இப்ப அந்த நிலையில் தான் 2 பிராமினும் வந்திருக்காங்க. நம்ம பார்ப்பன சமூகத்துக்கு எதிரான ஆட்கள்லாம் கிடையாது, நல்ல பார்ப்பனர் இருக்கிறாங்க. என்ன செய்கிறார் என்பதான் கேள்வி. நாளைக்கு PM-SRI ஃபண்டு நாங்க அலோகேட் பண்றோம் 3000-3500 கோடி, நீங்க முன்மொழி கொள்கையில வந்து கையெழுத்து போடுங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP-ல கையெழுத்து போடுங்கன்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட எதிர்வினையை இவர் ஆற்றுவார் என்பதான் கேள்வி. இல்லை அறிக்கையில எப்படிலாம் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்ல பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்களும் சேர்ந்து கேட்டிருப்போமே. அதில் இல்லாமல் கவர்னரையும் வைத்துக் கொண்டு நீங்கள் ஆக்ரோஷ உரை நிகழ்த்துவது என்பது வந்து முதல் குழல் முற்றும் குழல்ங்கிற மாதிரி அந்த மரபை வந்தே மாதத்துல ஆரம்பிச்சு விஜய் வந்து பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. 10 லட்ச ரூபாய் கடன் லிமிட் என்பது நம்ம வரம்புக்குள், கடன் நம்மளுடைய வளர்ச்சி வரம்புக்குள் தான் இருக்கிறது. மனசும் திறமையும் தான் தேவைப்படுமே தவிர இதுக்கு ஒரு ஒன்று மட்டுமில்லை. எந்த காரணத்தை கொண்டும் பழைய, அதாவது கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்கள்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது வந்து கடுமையாக எதிர்க்கிறேன்னு சொல்லி பதவியேற்ற முதல் நாளேயே முன்னாள் CM இன்னாள் CM வந்து கடுமையாக விமர்சித்துக்காரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறார்? கொரோனா காலகட்டத்துல அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு காயல் அகம் சாஹிப் அவர்கள். வணக்கம். என்ன செய்யறது, அதாவது முதல்ல தத்தமது எதுவாக இருந்தாலும் ஒரு பரஸ்பர ஒரு, அதாவது அந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்றபடி குறைஞ்சபட்சம் இன்று முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கொஞ்சம் 6 மாசம் நாங்க பார்ப்போம், என்ன தொந்தரவு பண்ண மாட்டோம் திமுக உடனே எதிர்வினையாற்றிருக்கிறார்கள். தமிழின் முகத்தில் கரி பூசுவதா, மேற்கு வங்கத்தில் கூட வந்தே மாதரம் பாடப்படவில்லை அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம், அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற நிலை, திரும்ப கூட்டங்களா முடிந்த பிறகு மறுபடியும் வந்தே மாதரம், தேசிய கீதம். இது முதல் பேசும் போல இருக்கிறது. முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க நீங்க? எங்கள் வாழ்வும் வளமும் பங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, இதுதான் எங்களுடைய தாரக பத்திரம். முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கும், புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் அனைவருக்கும், குறிப்பா நாளைக்கு அதாவது உறுப்பினர்களாக பதவியேற்கக்கூடிய எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட தோழமை கட்சிகள் உட்பட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சிருவோம். இது சம்பிரதாயம் மட்டும் இல்ல, அது வந்து நம்முடைய பண்பாடு, நம்முடைய அந்த மரபின் அடிப்படையில தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், இதை செஞ்சிருக்கோம். இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும், தாவேக்காவுடைய கூட்டணியில இல்ல, தாவேக்கோட பயணிக்கவில்லை. நேர் எதிராக எங்களுடைய சார்பற்ற முற்போக்கு நாங்க எதிரணியா இருந்தோம். இப்பவும் அப்படிதான். இப்ப நாங்க உள்ள வந்து சேர்ந்து எங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கேற்கல. அதே மாதிரி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போன்று பாத்தீங்கன்னா UML முஸ்லீம் லீக். ஏன் நாங்க வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம்னா இந்த இதுக்கு தான் கொடுத்தோம். தமிழுடைய மரபு, தமிழுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு சிதைந்து விடக்கூடாது, ஜனநாயகம் வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாது. கவர்னர் ஆட்சின்னு வந்து திணிச்சிங்கன்னா வந்தே மாதத்தை திணிப்பாங்க, இந்தி மொழியை திணிப்பாங்க, சமஸ்கிருதத்துல பேச வேண்டியிருக்கும் என்பதற்காகத்தான் நாங்க வந்து அச்சப்பட்டு சரி விஜயாவது கொண்டு என்ன செஞ்சிருவோம், வைத்து விடுவோம், பிரசிடென்சியல் ரூல் போகக்கூடாது, ஜனாதிபதியுடைய ஆட்சிக்கு வந்து நம்ம வந்து வழிவகுத்திடக்கூடாது என்பதற்காகத்தான் வெளியில் இருந்து ஆதரவு என்று சொல்லி அவருக்கு 120 சீட்டை ஆக்கி 107, 108 எண்ணிக்கையில் இருந்த தாவேக்காவுக்கு 120 ஆக்கி செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து கவர்னர் படாத பாடுபடுத்துறதுக்கு இடையில
எங்களால் ஒரு ஆட்சி அமையா வந்துடக்கூடாது என்ற நல்ல இடத்துல நாங்க வந்து ஆதரவு கொடுத்து வந்திருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடிக்கிறாங்க. வந்தே மாதரத்துக்கு வந்து நமக்கும் வந்தே மாதரம் பாட்டுக்கு வாங்கி அவருக்கு சண்டைலாம் கிடையாது. அது சட்டம் 1882 இருக்கு. இல்ல, அது சட்டம் ஆயிடுச்சுங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது இல்ல, சட்டம் ஆயிடுச்சு அதை சட்டம் எங்க ஆயிருக்கு? அதாவது டீலிமிட்டேஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி. அந்த லோக்சபாவுடைய அந்த நாடாளுமன்ற இருக்கைய அந்த தொகுதியை மறுசீராய்வு பண்ண வேண்டும் என்று நாமெல்லாம் இங்க எலெக்ஷன்ல பரபரப்பாக இருக்கும்போது தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு மோடி சர்க்கார் வந்து ஒரு வேலை பார்த்துச்சு. அப்ப நாம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எதிர்த்து வாக்களிச்சு அந்த மசோதாவை தோக்கடிச்சோம். தமிழ்நாட்டுல இருந்து போன 39 எம்பிகளும் வந்து என்ன செஞ்சாங்க, எதிர்த்து வாக்களிச்சாங்க. நாங்களும் விசிகா சார்ந்த 2 பேரும் நாங்க எழுச்சி தமிழர் அவர்களும் ரவிக்குமாரும் சேர்ந்து 39 காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சோம், வாக்கு தோல்வி தெரிவிச்சு. அந்த விவாதத்தின் போது கூட அத வாக்குரிமை நடந்து முடிந்த பிறகு மோடி அமித்ஷா எல்லாம் எந்திரிச்சு நின்று வந்தே மாதரம் பாடினாங்க. அப்ப என்னன்னு இதை கேட்கும்போது நாங்க சட்டமாவே கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது தேசிய பாடலா தேசிய கீதமா? இதுக்கு நிறைய உங்களுக்கு கடந்த காலங்கள் குற்றச்சாட்டு. ராசாலாம் பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது சம்பந்தமாக வழக்குகள் இருக்குங்க. கேரளால பெரிய பிரச்சனையாகி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருந்துச்சு பல ஆண்டு காலமாக. அப்ப என்ன தீர்ப்பு வந்துச்சு? அதுல தேசிய பாடலா இருக்கு. அப்ப என்ன வாதம் வைக்கப்பட்டு தமிழ்நாட்டுல என்ன சொன்னாங்க? கர்மவீர ஐயா காமராஜர் பீரியடா இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவுடைய காலமாக இருக்கட்டும், உத்தரவாத கலைஞருடைய பீரியடா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மொழிக்கான நிறைய டிபேட் நடந்த காலகட்டங்கள். அப்போது இந்த வாதம் வைக்கும் போது என்ன நம்முடைய முன்னோர் தலைவர்கள் என்ன சொன்னாங்க? அங்க துர்க்கையை வணங்குகிறேன்னு வருகிறது அந்த பாட்டுல, சரஸ்வதியை வணங்குகிறேன்னு வருது. நாங்க துர்க்கையோ சரஸ்வதியோ வணங்கக்கூடியவங்களை வந்து ஒருதலை பட்சமான ஒரு மக்களுக்கான அரசுன்னு ஆயிடக்கூடாது. தாய் மண்ணை வணங்குகிறேன் என்று வருது. எதையுமே வணங்காதவங்க இருக்காங்களையா அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் கேட்டாங்க. நான் கடவுளையே வணங்காதவ நீ என்ன போயிட்டு தாய் மண்ணை போய் வணங்க சொல்ற, நாட்டை வணங்க சொல்ல? வணங்க மாட்டோம். வணக்கம் என்பது இறைவனுக்கு தான். யாரு கடவுள் நம்பிக்கையுள்ள அவன் கடவுளை கும்பிட்டு போவான். தாய் மண்ணை நேசிக்க வேண்டும், தாய் மண்ணுக்காக வந்து உயிரே விட வேண்டும், அது அந்த தாய் மண்ணுக்கு மாதிரி பற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி சொல்லுங்க என்பதுதான் தமிழ் மரபு. வந்தே மாதர பேட்டர் அப்படி இருக்கட்டும். கவர்னர் புரோகிராம்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மரபு என்னங்க? முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தான் தேசிய கீதம். அவ என்ன செய்திருக்க வேண்டும்? இது கவர்னருடைய புரோகிராமா இருந்தாலும் கூட தமிழ்நாடுடைய அரசு விழா, தமிழ்நாடுடைய அரசு விழாவை அரசவையை வந்து ஏற்கக்கூடிய விழா வந்து என்னன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தும், இறுதியில வந்து தேசிய கீதம் தான். இதுதான் சட்டமன்றத்திலே நமக்கு குறிப்பு, அவை குறிப்பிலே இருக்கிறது. இதனால்தான் RN ரவி அவர்கள் கடந்த காலங்கள்ல தேசிய கீதத்தை ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு சொல்லும் போதே நம்ம எதிர்த்தோம். தேசிய கீதம் நம்ம படிப்போம், ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து தான் என்று சொன்னோமா இல்லையா? இது அசலுக்கே மோசமாகிற மாதிரி இப்ப தேசிய கீதம் 2வது படிக்கப்பட்டு 3வது தமிழ் தாய் வாழ்த்து. ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம், 2வது வந்து தேசிய கீதம், 3வதாக தமிழ் தாய் வாழ்த்து படிச்சு விட்டார்கள். நான் விஜய் அவர்கள் எந்திரிச்சு நின்று தமிழ் மரபையும் எதுவும் காப்பாரு அப்படின்னு 2 வார்த்தை ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா சொல்லவில்லை. ஆனால் பரவாயில்லை, எங்களுடைய முன்னாள் சிறுத்தை எங்களுடைய நண்பர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னாரு, நன்றி தமிழ் வாழ்க என்று சொன்னார். அப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழை வாழ வைக்க வேண்டும். இதுக்கு வந்து நண்பர் ஆதவ் அர்ஜுனா தான் என்ன செய்யணும், சாரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து இதற்கு விளக்கம் கொடுப்பார் என்று நான் வந்து கருதுகிறேன். நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆமா, அடுத்து என்னன்னா மிக முக்கியமான இன்னொரு பேசும் பொருளா இருக்குது. முதல் கையெழுத்துங்கிறது எப்பயுமே ஒரு பேசும் பொருளா இருப்பது வழக்கம். 200 யூனிட்ங்கிறது எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கஞ்சா ஒழிப்புக்காக ஒரு தனி படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது உள்ளபடியே வரவேற்க வேண்டிய விஷயம் தானே? நம்ம வந்து அவர் இன்னைக்கு தான் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் கையெழுத்து போட்ட அந்த மை கூட இன்னும் காயவில்லை. அவர் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, கற்க வேண்டியிருக்கு என்பது நம்ம அவருடைய உடல் நடை பாவனையில் மட்டுமல்ல, அவர் பேச்சில் மட்டுமல்ல, அவருடைய அந்த நடவடிக்கை நமக்கு தெரியுது வைங்களேன். இப்போ முதல்ல கையெழுத்து போட்டிருக்காரு, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டும் இல்லையா? மக்களுக்கு விளக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. இப்போ 100 யூனிட் மின்சாரம் அது இலவசம் என்று ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சாங்க இல்லையா? அப்பவே நிறைய எப்படி கொடுக்க போறீங்க, ஏதா குறிப்பீங்க, அதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு விவாத பொருள் ஆயிட்டு.
அப்ப சட்டமன்றத்துல விவாதமாகி அதுக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நான் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு முறைமையை ஏற்படுத்தினாங்க. 500 யூனிட்டுக்கு உள்ள இருந்தா 100 அப்படின்னாங்க. அப்ப விவசாயிகளுக்கு என்ன செய்ய போறீங்க? ஃப்ரீ கரண்ட், அதுவும் எந்த பாதிப்பும் வராது. அப்போ 500 யூனிட்டுக்கு மேல போனா 500 யூனிட்டுக்கு மேல போனா அதுக்கு ஃப்ரீ கரண்ட் கிடையாது, அதுக்கு வேற டேரிஃப் அப்படி எல்லாம் நிறைய சொன்னாங்க. அப்பவுமே எதிர்ப்பு வந்ததுன்னு வைங்களேன். விஜய் அவர்கள் அதை 200 கொடுப்பேன் என்று சொன்னார். அது என்ன வாசகம் சொன்னார் என்று சொன்னால், ஒவ்வொரு வீட்டுக்கும் அதுல வந்து 500 யூனிட் என்று சொல்லியோ ஏழை எளிய மக்கள் அப்படிலாம் பார்க்கல. ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் அப்படிலாம் பார்க்கல. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் மின்சாரம் என்று சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மின் மிகை மாநிலம். உண்மையிலேயே கொடுக்கணும்னு அந்த எண்ணம் இருந்தாலும் அந்த திறமை இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது சாத்தியம் தான். ஆனா இப்ப என்னன்னா அதுக்கு 500 யூனிட்டுக்கு உள்ள ஏசி இருக்கக்கூடாது இப்படி சொல்றது வந்து அப்ப கொடுத்த வாக்குறுதியே வந்து என்ன செய்யறமான்னு இருக்கு, அது டைலூட் ஆகிற மாதிரி இருக்கிறது. இதை வந்து புதிய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம இதை குற்றச்சாட்டா சொல்லல, இது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட். நான் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் என்று மேடைக்கு முழங்கிய முதல்வர் விஜய் அவர்கள். அப்ப இது வந்து நீங்க யாருடைய விஷயத்த கேட்டு நீங்க பிக்ஸ் பண்ணீங்க? அடுத்த 6 சிலிண்டர் இருக்கு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்க வேண்டியதுக்கு 2500 ரூபாய் 25 லட்சம் வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. நம்ம அதை வந்து அவங்களை வந்து விமர்சனம் பண்ணாம விஜய் அவர்கள் இதெல்லாம் வந்து செய்யத்தக்க அளவுல அவர் நேரம் கேட்டிருக்கல, டைம் கொடுப்போம், நல்ல பிரச்சனை இல்லை. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் கொடுப்போம் சார், பிரச்சனை இல்லை சார். நீங்க சொன்னது மாதிரி கரெக்டா செய்ய. முதல்வருமே என்ன சொன்னாருன்னா 6 மாத காலம் அவர்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேங்கிற வாக்கு கொடுத்திருந்தார் முன்னாள் முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள். ஆனா முதல் நாளையே அவர் வாய் திறக்கும் அளவுக்கு ஒரு சம்பவம் இருந்திருக்கிறது. குறிப்பா என்னன்னாக்கா, நாங்க வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது, வெள்ளை அறிக்கை விட போகிறேன், அதனால என்ன செய்ய முடியும்னு எனக்கு குழப்பமா இருக்குன்ற அறிக்கை விட்ட உடனே முன்னாள் சிஎம் என்ன சொல்றாருனாக்க, 10 லட்ச ரூபாய் கடன் லிமிட் என்பது நம்ம வரம்புக்குள், கடன் நம்மளுடைய வளர்ச்சி வரம்புக்குள் தான் இருக்கிறது, மனசும் திறமையும் தான் தேவைப்படுமே தவிர இதுக்கு ஒரு ஒன்று மாற்றமில்லை. எந்த காரணத்தை கொண்டும் பழைய அதாவது கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்கள்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது, இது வந்து கடுமையாக எதிர்க்கிறேன்னு சொல்லி பதவியேற்ற முதல் நாளையே முன்னாள் சிஎம் இன்னாள் சிஎம் வந்து கடுமையாக விமர்சிச்சுக்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கொரோனா காலகட்டத்துல தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார்கள். இந்த கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இந்தியாவுடைய பொருளாதாரம் நசுந்து இருந்தது. அப்போ யார் வந்து முதலமைச்சராக இருந்தாங்கன்னா எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தார். எடப்பாடியாருக்கு வந்து ஆட்சி இறங்கி ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு. உண்மையிலேயே அவங்க கஜாலா காலி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து பொருளாதார சிக்கல், உலக நாடுகள பொருளாதார சிக்கல். அந்த நிலையில் தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த 10 லட்சம் கோடி என்பது ஸ்டாலின் வாங்கின பணம் கிடையாது. இதே கலைஞர், ஜெயலலிதா அம்மா, அப்புறம் வந்து எடப்பாடியாரு, ஓபிஎஸ் எல்லாரும் முதலமைச்சரா இருந்து வந்து வட்டி போட்டு வந்து இப்ப வந்து என்ன இருக்கு, கடன் வந்து அக்யூமுலேட் சொல்லுவாங்க, அக்யூமுலேட்டிவ் அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து அந்த அமௌண்ட் வருகிறது. இதுல பல தடவைகள் பல தவணைகள்ல தமிழக அரசு கடனை திருப்பி கொஞ்சம் கொடுத்தும் இருக்கிறது. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தை கொடுத்திருக்கிறது, கலைஞர் ஆட்சியில கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் சொல்ல வேண்டும். 10 லட்சம் இது நாங்க வந்து கடன் வந்துட்டுன்னா 10 லட்சம் வந்து கடனை வந்து அடைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை, திட்டங்களை, ஜிடிபியில வந்து பங்கு கொண்டதுல நமக்கு பங்கு இருக்கு. ஸ்டாலின் அரசுக்கும் பங்கு இருக்கிறது. ஆமா, இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, சிஎம் அதை குறிப்பிட்டிருக்காரு. அப்போ உங்களுக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கும் போது 10 லட்சம் கடங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நான் என்னால முடியும்னு சொல்லித்தான் அந்த வாக்குறுதி 6 சிலிண்டர் போன்ற விஷயம் சொன்னது பொய்யா அப்படிங்கிற கேள்வி சேர்த்து கேட்கிறாருல. அதான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு வந்து நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரிதான், அவருக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவை. விஜய் அவர்கள் இப்பதான் புதுசா வந்திருக்காரு, அவர் திரைப்படத்துறையில வந்திருக்கிறார். இதை நம்ம படிச்சு சொன்னோம். முதல்ல இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்பு விழால நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியில தேர்தல் பிரச்சாரம் தான் இருந்துச்சு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. இப்ப நீங்க முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டீங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்கா, அது என்ன இன்ஃபர்மேஷன் என்பதை உங்களுக்கே தெரியாது. சீட்டுக்கு உட்கார முன்னாடி எப்படி உங்களுக்கு தெரியும்? அதோட டேட்டாவை நீங்க எடுத்திருக்க வேண்டும். நீங்களே சொல்றீங்க வெள்ளை அறிக்கை விடுவேன்னு சொல்றீங்க, அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்கலாம். வெள்ளை அறிக்கையில இப்படி எப்படிலாம் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்ல பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்களும் சேர்ந்து கேட்டிருப்போமே. அதில் இல்லாமல் கவர்னரையும் வைத்துக் கொண்டு நீங்கள் ஆக்ரோஷ உரை நிகழ்த்துவது என்பது வந்து முதல் குழல் முற்றும் குழல்ங்கிற மாதிரி அந்த மரபை வந்தே மாதத்துல ஆரம்பிச்சு விஜய் வந்து பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. நாம வந்து திரும்பவும் சொல்றோம்,
அவன் வாழ்த்துறோம், அவரை வந்து என்ன செய்யறோம், நல்லபடியா ஆட்சி திரட்டும்னு சொல்லி வாழ்த்தி பாராட்டுறோம். ஆனா இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது. பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அண்ணையாவது சொல்ல வேண்டுமா வேணாமா? அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதுல பலம் தின்று கொட்டை போட்டவர். ரொம்ப வந்து ஜெயலலிதா அம்மாவோடு களமாடியவர். அவர் அந்த அந்த அளவுக்கு ஒரு அரசியல்ல ஒரு அனுபவப்பட்டவர். அப்போ வந்து இதே விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பான்னு நான் நினைத்தேன். எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அந்த செருமனிலேயே ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்க முன்னாடியே வந்து ஆளுநரை வந்து திரும்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆகி 2 பேரும் பேசுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, தமிழர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா உற்று நோக்கக்கூடிய நிகழ்ச்சி இல்லையா அது. அப்போ உரிய வந்து தரவுகளோட உரிய தயாரிப்போட வந்து அவர் வரவில்லை என்பது நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து அதற்குள்ள போய் அவரை நோண்டி நொங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லாட்சி தர வேண்டும், சமூக நீதி காக்கப்பட வேண்டும், மதச்சார்மை காக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க உங்களோட பக்கபலமா நின்றோம்னு சொன்னா புறவாசல் வழியாக வந்து என்ன செய்ய சங் பரிவார் சக்திகள் அங்கே ஆட்கொள்ளக்கூடாது என்ற ஒற்றை காரணத்துக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிருக்கிறோம். ஆட்சியில அதிகாரத்தை நாங்க பங்கு பண்ணல. அந்த கவர்னர் வந்து என்ன செய்ய வேண்டும், இவருக்கு பதவி பிரமாணம் பண்ண வைக்கணும் என்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்திருக்கிறோம் என்பதை வெளிச்சமா தெளிவா சொல்லிட்டாரு. அதனால தாவேகா மேல உள்ள அந்த விமர்சனமும் அந்த விஜய் மேலுடைய விமர்சனத்தை நம்ம திரும்ப நோண்டி நொங்கெடுத்து திரும்ப அவரை சங்கடப்படுத்த அவர் கட்சிக்காக சங்கடப்படுத்த நோக்கம் நமக்கு இல்லை. 6 மாசமா ஒரு 3 மாசமா ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்து நீங்க சொன்னதை கரெக்டா செஞ்சு காட்டுங்க. ஆரம்பத்திலே நீங்க வந்து ஆளுநருக்கு வந்து குனிந்து நிக்க வேண்டியது வந்து இந்த பாடி லாங்குவேஜ் சொல்லித்தான் ஆக வேண்டும். புஷியானந்துடைய பாடி லாங்குவேஜ் சரியில்லையாங்க. ஆளுநருக்கு வந்து காலில் விழுந்துருவாரு போல தெரியுது. நீ தமிழ்நாட்டுடைய அமைச்சர், புரியுதா உங்களுக்கு? புஷியானந்த நேரத்தை எப்படி நடந்துக்கிட்டாரு ஆளுநர்கிட்ட, எப்படி நடந்துக்கிட்டாரு? அப்ப இப்படிப்பட்டவர்கள்லாம் ஆளுநரை எப்படி நம்ம டீல் பண்ணோம்? அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையான கூட்டணியில வந்து ஆர்.என். ரவி அவரும் டஃப் தந்தார எதற்காவது அசைஞ்சு கொடுத்தாங்களா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. இதைத்தான் தமிழக மக்கள் விரும்புவார்கள். தமிழ்நாட்டுடைய மண்ணுடைய மரபு அதுதான். அந்த மரபு பேணப்பட வேண்டும். தமிழ்நாட்டுடைய சுயமரியாதை பேணப்பட வேண்டும். 8 கோடி தமிழர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போறது மேட்டர் இல்ல. நாங்க 8 கோடி மக்கள் உங்க பின்னாடி நிக்கிறோம். நீங்க தெளிவா இருங்க பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க பாப்போம். ஆத்திரசமா பேசிட்டு போய் வந்து பூனைக்குட்டி மாதிரி வரக்கூடாது. நீங்க உண்மையிலேயே முதலமைச்சரா இருக்கிறீங்க. அதுல வந்து சட்ட ஒழுங்க நீங்க நினைச்சிருக்கீங்க, கையில வச்சிருக்கீங்க. நீங்க கேட்ட கேள்வியில வருது, மகளிருக்கு வந்து சிறப்பு அந்த காவல் படை, சிங்கப்படை அது ஏற்கனவே இருக்கு. தமிழ்நாட்டுல மகளிர் சிறப்பு காவல் படை இருக்கிறது. அதுக்கு காவல் நிலையங்கள் இருக்கிறது. ஆல் விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்கிறது. அது சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து குற்றங்களை வந்து கண்டுபிடிப்பதற்காக சிறப்பு காவல் படைனா புதுசா 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போறாரா? இருக்கிற காவல் படைக்கு வந்துட்டு என்ன செய்ய போறாங்கிறது கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் பார்ப்போம், என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். நாளைக்கு உறுப்பினர்கள் நிறைய வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, பதவியேற்புலாம் இருக்கிறது. சட்டமன்றம் கூடி விவாதம் நடந்தால்தான் விஜய் அவர்கள் எந்த முறையில, எந்த கோணத்துல, எந்த திசையை நோக்கி ஆட்சியை கொண்டு போய் நமக்கே தெரிய வரும். ஓகே, இன்னொரு விஷயம் இதில் பேசும் பொருளா இருக்கு. குறிப்பாக கல்வித்துறை அமைச்சர் வெங்கடரமணன் பொறுப்பேற்றதும் கூட ஒரு காங்கிரஸ் காலத்துல கூட ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவருக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. இப்ப முதல் கொடுக்கப்படுகின்ற விமர்சனமா இருக்குது. விமர்சனம்னா 2 பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது முதல் பிராமணர் கொடுத்திருக்கான்ற ஒரு பாராட்டு தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க இது வந்து முழுக்க முழுக்க கல்வி திட்டத்தை முழுக்க கல்வியை வந்து காவிமயமாக்கக்கூடிய செயல்னு ஒரு விமர்சனமாகுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, சிவகாசியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து நேரடியாகவே மோடிக்கு ஆதரவாக பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்தியில் பேசுவதை பெருமையாக கருதுகிறார். அவரும் அமைச்சராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட எனக்குடைய தகவலின்படி 20க்கும் மேற்பட்ட தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் பேரை சொல்லி தலை எண்ணி நீங்க வாசிக்க முடியும். 20க்கு மேற்பட்ட தற்போதைய எம்எல்ஏக்கள் பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாக தொடர்பில் உள்ளவர்கள் இருந்தவர்கள். ஏபிவிபில ட்ரைனிங் பண்ணவங்க இருக்கிறாங்க. RSS சித்தாந்தனுடைய சகோதர கொள்கையுடையவர்களும் இருக்கிறார்கள். நம்ம அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள எம்எல்ஏக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த நிலையில் தான் 2 பிராமினும் வந்திருக்காங்க. நம்ம பார்ப்பன சமூகத்துக்கு எதிரான ஆட்கள்லாம் கிடையாது. நல்ல பார்ப்பனர் இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில வந்து IAS ஆபீசரா இருந்த நிறைய பேர் வந்து பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவ்வளவு ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தை எல்லாம் தாண்டி இங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து மிக அச்சாணியா இருந்தாங்க. தப்பி அவங்க சொல்றது ஸ்டாலின் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொன்ன நிறைய IAS ஆபீஸ் எனக்கு தெரியும். செக்ரட்டரியேட்ல 30க்கும் மேற்பட்ட IAS ஆபீஸ் நேரடி தொடர்பு உள்ளவங்க நான் அடிப்படையில் சொல்றேன். நிறைய பேர் வந்து அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க.
ஜெயலலிதா அம்மா காலத்திலயும் அந்த மாதிரி நிறைய இருந்தாங்க. ஐஏஎஸ் ஆபீசர், உயர் அதிகாரிகளா இருந்தாங்க. என்னதான் நீங்க ஒரு அமைச்சரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அவங்க பின்னாடி வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் யாருன்னு பார்த்தா பிராமின் சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் படிச்சு அன்னைக்கு இருந்தாங்க. அது வாழடி தொடர்ந்து கொண்டே வருகிறது. இப்ப நீங்க கேட்ட மாதிரி 2 அமைச்சர், அந்த கல்வி அமைச்சர் வந்து இப்படி இருக்கிறாரு என்று சொன்னால், கல்வி அமைச்சர் ஒரு பார்ப்பன சமுதாயம், உயர் ஜாதி சமுதாயமாக இருக்கலாம், நம்ம எதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு சேர்த்தா வந்து இந்தியா, அவருக்கு சேர்த்தா தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறார் என்பதுதான் கேள்வி. நாளைக்கு பிஎம்சிரி ஃபண்டு நாங்க அலோகேட் பண்றோம் 3000-3500 கோடி. நீங்க முன்மொழி கொள்கையில வந்து கையெழுத்து போடுங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP-ல கையெழுத்து போடுங்கன்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட எதிர்வினையை இவர் ஆற்றுவார் என்பதுதான் கேள்வி. இது நீங்க ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து கல்வி அமைச்சராக இருக்கும்போது NEP-யை கொண்டு வந்தாங்க. அன்பில் மகேஷ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசிப்பாரு. அந்த காணொலி இருந்தா எடுத்து பாருங்க. நீங்க என்னென்ன வகைகள் எல்லாம் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது கல்வியில, நாங்கள் ஏன் முன்மொழி கொள்கை எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்க பின்லாந்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், பின்லாந்து தான் நம்பர் 1 இருக்கு உலகத்திலேயே நம்பர் 1 கல்விட்டு அவர் பின்லாந்துக்கு போன போட்டோ எடுத்து காமிப்பாரு. அப்புறம் யூகேக்கு, பிரிட்டனுக்கு போயிட்டு வந்தது, அமெரிக்காவுடைய ஸ்கூலை போய் பார்த்து வந்தது. இப்படி சர்வதேச அளவுல ஸ்கூல் எல்லாம் எடுத்துட்டு தான் தமிழ் வழியில இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு கல்வியை வந்து கல்வி அமைச்சரா இருக்கிறவர் இவ்வளவு சுற்றுப்பயணம் சேர்ந்து அறிக்கை சமர்ப்பித்தாரு. எங்க ஸ்டாலின் மட்டும் இல்ல, சட்டமன்றத்துல எல்லாம் பார்த்தோம். அந்த நிலையில் தான் NEP வரணும்னு சொல்லும் போது முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரு, அப்படி ஒரு காசே எங்களுக்கு தேவையில்லை, நீரே வச்சுக்க 3000 கோடிய, எங்களுக்கு வந்து தமிழ் தான் நாங்க முதல் இது, ஆங்கிலம் நாங்க படிக்கிறோம், அது நாங்க என்ன செஞ்சுக்கிடுவோம், உலகம் ஃபுல்லா நாங்க பேசிக்கொள்ளலாம் ஆங்கிலம், அதுக்காக ஹிந்தி படிக்க வேணாம் நான் சொல்ல வரல, சைனீஸ் கூட படித்துக் கொள்வோம், ஜப்பானீஸ் படிக்கணும், அவங்க யார் யாருக்கு தேவையோ படிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாதா ஹிந்தி, நானும் ஹிந்தி பேச முடியாதா, அழகா பேசலாமே. அதே ஒரு கல்வியாக மொழியாக நம்ம வந்து அரசால் ஏற்கப்பட்ட அது முடியாது. ஏன் முடியாது? அப்ப தமிழை வந்து குஜராத்ல வந்து ஏத்துக்கொள்ளுங்க, தமிழை வந்து இந்தியா ஃபுல்லா ஏத்துக்கிற மாதிரி வந்து ஒரு அரசாணை வெளியிடுங்களேன். தமிழை என் உயிர் என்பேன் கண்டு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று சொல்லி உங்க முழங்குறாருல பிரதமர் வந்து, அது உண்மையா இருக்குமே. ஆனால் சங்க தமிழ் என்று சொல்றார், தமிழ் மொழி தொன்மையான மொழி என்று சொல்கிறார். அவன் தொன்மையான மொழி தமிழ் மொழியை வந்து தேசிய மொழியாக்குங்க. இப்ப எதனா எங்க கோரிக்கை இப்ப அண்ணா காலத்துக்கு போயிடணும், 1950க்கு போக வேண்டியிருக்குது இப்போ. அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அப்படிப்பட்ட ஆளை நம்ம வச்சிருந்தோம். அப்படிப்பட்ட அரசும் அப்படிப்பட்ட அமைச்சரும் இருந்தாங்க. இப்போ விஜய் என்ன செய்வார்? இப்ப நீங்களே சந்தேகப்பட்டு கேக்குறீங்களா, இந்த கேள்வி எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கிறது. உங்களுக்கு இந்த டவுட் வச்சுதான் அவங்க 10 பேர் கேட்டிருப்பாங்க, அதான் நீங்க கேக்குறீங்க. பெண்மணி பிரத்யோகமா சொல்றாங்க, மோடி செய்த நல்ல திட்டங்களை தமிழர்களுக்கு வராமல் மறைத்து விட்டுறார்கள் அப்படின்ற நேரடியா சொல்றாங்க. இந்தியை ஆதரிச்சு பேசுறாங்க, இந்தி உலகம் முழுக்க தெரிஞ்சவன்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி நேற்று வரைக்கும் கூட வந்து அமைச்சர் பட்டியல் இல்ல, இன்று காலையில் அவர் வந்து அறிவிக்கப்படுறாங்கிறத சந்தேகமா இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது. அப்ப ஹிந்தி மொழியில தான் நம்ம அவர்கிட்ட பேசணும். இப்ப நம்ம அவங்களுக்கு ஏதாவது அவங்க அமைச்சரவையில நம்ம வந்து மனு கொடுக்கறதாக இருந்தால் ஹிந்தி மொழியில தான் கொடுக்கணுமா நம்ம கேள்வி கேட்போம். பேசக்கூடிய அமைச்சருக்கு நாங்கள் எந்த மொழியில வந்து வேண்டாம், முதல் நாளே நம்ம ஃபர்ஸ்ட் நாளே பஞ்சாயத்து வைக்க வேண்டாம் அப்படிலாம் பேசுறது தவறு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் வந்து ஹிந்தி மொழியை தூக்கி பிடிக்கிட்டு அப்ப தமிழ் மொழியை என்ன எங்க மொழி கல்வி கட்டையா? யாருக்கான அமைச்சரு? நம்ம என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல தமிழ் மக்களால் தமிழர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அவர்கள் இந்தியை சிலாகித்து இந்தி மொழியை சிலாகித்து பேசுறான்னு சொன்னா அப்ப தமிழ் மொழியோட நிலை என்ன? தமிழ் மொழி கல்வி கட்டையா என்னங்கிற சொல்லணும். அவங்க இல்ல வந்தே மகரம் பாடலையும் சேர்த்து சொல்றீங்களா? அதுதான் சொல்றேன், வந்தே மாதிரி சொல்ல அந்த பெண்மணி அவங்க சொல்றாங்கல்ல புதிய அமைச்சர், இப்ப அது ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு இருக்கு. நம்ம விமர்சனம் குளத்துல அணுகல, இப்ப நான் சொல்ல டைம் தரோம், நல்ல சிறப்பா செய்யுங்க. அவங்க எதுக்கு பயப்படுறோம்னா இந்த மாதிரி இந்தி திணிப்புக்கும் சமஸ்கிருத திணிப்பிற்கும் ஆள்பட்டு முதல் குழல் முற்றும் குழலாக ஆகி தமிழ்நாடுடைய அந்த மரபும் தமிழ்நாடுடைய அந்த சிறப்பும் சிதைந்து விடுமோ என்ற அச்சத்துல சொல்றோமே தவிர, ஒரு வருத்த பயத்துல சொல்றோமே தவிர, கவனமா இருக்கணும். விஜய் தன்னை சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க வந்து கொஞ்சம் கண்ணுக்கருத்துமா இருக்கணும், வேலையில பேசி விட்டு சென்று விடக் கூடாது என்ற நல்ல இடத்துல சொல்றோமே தவிர, விஜயை குத்தி கிழிக்க வேண்டும் என்று சொல்லியோ அவரை வந்து வசைப்பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாரம் வேற எண்ணம் கிடையாது. நீங்க கேட்ட மாதிரியே 3 மாசம் இல்ல 6 மாசம் ஒரு டைம் சூப்பரா பண்ணிட்டு பாருங்க. விஜய் வாழ்க என்று சொல்லி நாங்களே என்ன செய்யறோம்,
உங்களை பாராட்டுறோம், கோஷம் ரெடியா இருக்கு. ஓகே. முதலாக ஒரு ஒரு அதாவது புதிய வரவாக மக்களின் எழுச்சியோடு திரு விஜய் அவர்கள் முதல்வர் பதவியில் இருக்கிறார். ஆனாலும் கூட முதல் நாளே விமர்சனம் ஆயிருக்கதே கிட்டத்தட்ட உங்களை போன்ற விமர்சனங்களுக்கு முன்னாடி அதை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட விமர்சனம் தவிர்க்கப்பட முடியல. ஆரம்பத்திலே ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. அது உங்கள் விமர்சனம் அப்படி மக்கள் பார்வையை விட்டு விடுகிறேன். விவாத சொல் ஆட்கள் நேரம் ஒதுக்கிற மன்னிக்கும். நன்றி.